4/8/2026 இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் 19ஆம் தேதி தேய்பிறை சஷ்டி திதி இரவு 7:52 வரை, ரேவதி நட்சத்திரம் இரவு 8:28 வரை. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆன்லைனில் ஆடி அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7387421335. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். மேசராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பொற்காலன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம தேடி தேடி அலைஞ்சோம், அந்த அலைச்சலில் எந்த ஒரு பலனும் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் மன விரக்தியாகி ஒரு இடத்துல உட்காந்துட்டீங்க. ஆனால் உங்களை உட்கார விடாதுங்க. உங்கள் காரணம் என்னென்னா, உங்களுக்கு குரு பகவான் உங்களை பார்த்துட்டே இருக்காருங்க. எங்கே இருந்தாலும் குரு பகவான், ஏன்னா உங்களை ராசிக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவரே குரு பகவான் தான். அவர் பஞ்சமஸ்தானத்தோடு சேர்ந்து அமர்ந்திருக்கும் போது உங்களுடைய உழைப்புக்கு எந்த விதமான தடைகளும் உருவாகாத ஒரு நன்னாள். நம்ம நீங்கள் நினைக்கலாம், எங்கே போனாலும் வெளியே விட்டாரத்துலேயும் நம்மளுக்கு மதிப்பில்லை, சொந்த பந்தத்தில் மதிப்பில்லை, என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்விக்குறி போட்டுட்டு இருந்தீங்கள்ல, அது மற்றவங்களுக்கு இன்றைக்கி ஆச்சரியக்குறியாக மாறப்போகுது. காரணம் என்ன, நீங்கள் உயர்ந்து வளரக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரம் போடுகின்ற ஒரு திருநாள். காரணம் என்னென்னா, இன்றைக்கி ரேவதி நட்சத்திரம் போயிட்டுருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு மோட்ச ராசிங்கிறது 12ஆம் இடம். அந்த 12ஆம் இடத்துல ரேவதி நட்சத்திரத்தில் இன்றைக்கி போயிட்டுருக்கும்போது, ரேவதின்றது புதனுடைய நட்சத்திரம். அந்த புதன் உங்களுக்கு யாருன்னா 3 ஆறுக்குடையவர். தைரியத்தையும் தொழிலையும் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு நன்னாள். அதே நேரத்தில் பெரிய பெரிய தனவான்கள் உங்களுக்கு பழக்கமாகின்ற ஒரு திருநாள். இன்றைக்கி நட்பு உதவும் நட்பு ஒன்று இருக்குது, உதவா நட்புன்னு ஒன்று இருக்குது. நம்மள்ட்ட பழகிறவங்க எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக இருப்பாங்கன்றதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டு, இன்றைக்கி இவங்க தான் நல்லவங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியப்படுத்துகின்ற ஒரு திருநாளாக இன்று இருக்கிறது. அதே நேரம் மாணவர்களுக்கு பார்த்திங்களா, ஒரு மறதி இருந்துகிட்ருக்குது. அந்த மறதியை போக்குறதுக்கு சில விஷயங்கள், தெய்வ கடாட்சங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறனால குழந்தைங்களுக்கு கல்வியில் நல்ல சிறப்பான யோகம் உண்டு. அதே நேரம் கலைஞர்களுக்கு பார்த்திங்களா, விருதுகள் வரக்கூடியது. விருதுனாவே நம்ம எதையும் எதிர்பார்ப்போம். கலைஞர்கள்னாவே பாராட்டுதலும் புகழும் இருந்தால் மட்டும்தான் கலைஞர்களுக்கு பெருமை. அது உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திருநாளாக இன்று அமையும். பூர்வீக சொத்து உங்களுக்கு சேருது. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 1, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, மரகத பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன். ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு விடிவு காலம் பிறந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய ஒரு நன்னாள். ஏன்னா எப்போ பார்த்துதான் பார்த்தீங்களா, கவலைகள் கவலைகள் கவலைகள், எதை தொட்டாலும் பிரச்சனையாகவே இருக்கே, நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேற போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சில ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்களா ஒரு அஸ்திவாரம் போடுவாங்க. என்னடா அஸ்திவாரம் சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம். நீங்கள் இதுவரையில் எதிர்பார்த்த தொழில் கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு உண்டு. இப்படி தான் வீடு கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்ட கனவு பலிதமாகக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகக்கூடிய நாள். நம்ம எப்படியெல்லாம் வாழ போகணுன்றது திட்டம் போட்டு தீட்டுனீங்க பார்த்தீங்களா, அந்த திட்டத்துக்கு ஒரு நல்ல வழி பிறக்கின்ற ஒரு நன்னாள். ஆனால் மாணவர்களுக்கு சில சோதனைகள் வந்தாலும் அது சாதனையாக மாற்றிடக்கூடிய வல்லமை மாணவர்களுக்கு உண்டு. அதே மாதிரி பெற்றோர்கள் ரொம்ப மனக்கவலையாக இருக்கிறத நீங்கள் நீக்கிறது தான் இன்றைக்கி நீங்கள் செய்கிறதுலையே பெரிய புண்ணியம். ஏன்னா எப்பவுமே தாயின் சிறந்ததொரு கோயிலும் இல்லைன்றான். ஏன்னா தாய் சந்திரன், தகப்பன் சூரியன்.
ஏன்னா ரிஷபராசி பார்த்திங்கன்னா தாயாரும் தகப்பனார் ஸ்தானம் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஆட்சி பெற்றிருக்கு. 3ஆம் வீட்டுக்கு அதிபதி சந்திரன் ஆட்சி, 4ஆம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் ஆட்சி. உயிர் கொடுப்பவர் தந்தை, உடல் கொடுப்பவர் தாய். இங்கே 2 பேர்த்தையும் நீங்கள் வந்து கலங்காமல் பார்த்துக்கிட்டிங்களா போதும், இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். இன்று உங்கள் அதிர்ஷ்டகரமான எண் 2, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, கருநீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. மிதுன ராசி நேயர்களே, எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுமா ஈடேறாதா? வீடு கட்டலாம்னு நினச்சேன், அப்படியே பாதியிலே நிற்குது. பசங்களுடைய படிப்பு விஷயமா நம்ம யோசிக்கிறோம், சரியாகவே போலியே. இந்த மாதிரி சின்ன சின்ன உங்களுக்குள்ளேயே கேட்ட கேள்விக்கு இன்றைக்கி நல்ல விடை கிடைக்கும். காரணம் வந்து குரு பகவான் உச்சம் பெற்று சூரியனோட சம்மந்தப்பட்டிருக்காரு. இன்றைக்கி கோச்சாரம் பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு உடைய புதனனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால எதையும் சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். நம்ம அது அவங்க சரியில்லையே இவங்க சரியில்லையே அப்படின்னு சொல்லி குறை சொல்லக்கூடிய நபர் நீங்கள் இல்லை. முதல்ல நாம் சரியாக இருக்கிறோமாங்கிறத சரி பார்த்துக்கக்கூடிய ஒரு திருநாள். அதே நேரத்தில் பார்த்திங்களா, வாழ்க்கை வந்து எதை நோக்கி போயிட்டுருக்குது அப்படின்னு நீங்களாகவே சிந்தித்து நல்லா தான் போயிட்டுருக்குதுன்றதை திருப்தி அடையக்கூடிய ஒரு திருநாள். கலைஞர்களுக்கு புதிய சந்தர்ப்பங்கள் தானாக தேடி வரும், அதுதான் அதிர்ஷ்டம். மாணவர்களுக்கும் பார்த்திங்களா, பள்ளியில் பார்த்திங்கன்னா சிறந்த மதிப்பு மரியாதை மற்றவங்க மத்தியில் கிடைக்கும். கூட்டு தொழில் வந்து சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 3, 7, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, மரகத பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ராகவேந்திரர். கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு திருப்பத்தை அடையக்கூடிய ஒரு நன்னாள். ஏன்னா கடகராசினாவே தலைமை தாங்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு ராசி தான் கடகராசி. ராசியிலே குருவும் சூரியனும் சம்மந்தப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய யோகம். பொறுப்பு அதிகமாகும். அது குடும்ப பொறுப்பாக இருக்கலாம், சமுதாய பொறுப்பாக இருக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து சாதகமாக அமையக்கூடிய ஒரு நன்னாள். இன்றைய கோச்சாரம் பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் போயிட்டுருக்குது. ரேவதி அப்படிங்கிறது புதனுடைய நட்சத்திரம். கோச்சாரத்தில் 9ஆம் இடத்துல சந்திரன் யாரோட சம்மந்தப்பட்டிருக்காருங்க? வக்கரம் பெற்ற சனி பகவானோட சம்மந்தப்பட்டிருக்கும்போது தகப்பனாருடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்தி அதை தீர்வு காணக்கூடிய ஒரு நன்னாள். அதே நேரத்தில் 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாகி சுக்கிரன் 2ஆம் இடத்துல அமர்ந்து கேதுவோடு சம்மந்தப்பட்டிருக்குது. தாயாருக்கும் தகப்பனாருக்கும் நடைபெறுகின்ற கருத்து வேறுபாடை மகளாக இருந்து அந்த கருத்து வேறுபாடை வந்து உடைச்சி 2 பேர்த்தையும் ஒற்றுமை ஆக்கக்கூடியது இன்றைக்கி. பையன் சொன்னால் கேட்டுக்கலாம், பொண்ணு சொன்னால் நான் கேட்டுப்பேன்னு சொல்லி தாயாரும் தகப்பனாரும் பணிவோடு போகிறது இன்றைக்கி உங்களுக்கு குடும்ப ஒற்றுமையை காட்டும். அதே நேரத்தில் சகோதரனுக்கு வந்து உதவிகள் செஞ்சு தன்னை விட நல்ல பொசிஷனுக்கு வா ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய ஒரு நன்னாள். தேவைக்கேற்ற பணம் வரும், அதில் எந்த குறைச்சலும் இல்லைங்க. அதேமாரி நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோங்கிறத பெருசாக நினச்சாலும் கிடைக்கும். நீங்கள் நினைக்கிறதுக்கேற்ற நல்ல நாள் தான் இன்றைக்கி. அது வந்து என்னென்னா, மாணவர்களுக்கு பார்த்திங்களா சிறு சிறு தொல்லைகள் இந்த செல்ஃபோனால் வரும். செல்ஃபோனை யூஸ் பண்ணுறதும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பண்ணணும். ஏன்னா அதிகமாக செல்ஃபோனை பயன்படுத்தி உடம்புல இருக்கிற செல்லுகளை வந்து வீணடிச்சிக்கூடாதுங்க. ஏன்னா காரணம் வந்து இன்றைக்கி கடகராசிக்கு பாருங்கள், சனியும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்க. அது 2 காம்பினேஷன் சரியில்லை. இந்த படிக்கிறவங்க கொஞ்சம் செல்ஃபோனை எடுத்து ஓரமாக வச்சிடுறது ரொம்ப நல்லது. மனசுக்குள்ளே வந்து அணுக்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணம் என்னென்னா, கடகராசிக்கு பாதகஸ்தானத்தில் போய் செவ்வாய்னா யார்? ரத்தக்காரகன். ரத்தம் சுண்டி போயிடும். அப்போ எப்படி ஞாபக சக்தி வரும்? அதனால் கல்வியில் வந்து மாணவர்கள், இந்த நண்பர்கள், நம்பிகள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ணும் கருத்துமாக ஓரமாக ஒதுக்கி வச்சுருங்க செல்ஃபோனை. வாழ்க்கையில் வந்து உயர்ந்து காமிக்கணும்னு சொன்னால் செல்லு நல்லா இருக்கணும், உடம்புல இருக்கிற செல்லு சொல்கிறேன். அதனால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு புனிதமான நாளாக அமையும் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 1, 3, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் மரகத பச்சை, மஞ்சள். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ பைரவர். சிம்ம ராசி நேயர்களே, சிம்மத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இன்றைக்கி உங்களுக்கு நட்சத்திரமும் போயிட்டுருக்குது. ஏன்னா இன்றைக்கி ரேவதி நட்சத்திரம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கிற சனியோட
சந்திரன் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு திருநாள். இசை சம்பந்தமான துறை இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னவங்க இன்றைக்கி கிடச்சிருவாங்க. அதே நேரத்தில் குடும்பத்தில் சொல் பேச்சே கேட்காம இருந்தவர் வந்து இன்றைக்கி என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்னு சொல்லி பணிஞ்சு போய் அதான் சொன்ன ஒரு கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்நாள். இன்றைய நாள் வந்து உங்களுக்கு சிம்மராசிக்கு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா சில நெகட்டிவ் ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கக்கூடிய நாளாக இல்லாமல் எல்லாமே தெளிவாகவே இருக்குது, தப்புன்னா கூட திருந்திட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருநாள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வெளிநாட்டில் வரக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். ஜாமீன் கையெழுத்து போட்டீங்க, அதுலேருந்து வெளியே வந்துடுறீங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 4, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, வெள்ளை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ கற்பக ரட்சாம்பிகை. கன்னி ராசி நேயர்களே, உங்களுடைய கணக்கெல்லாம் பார்த்தீங்களா இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும். என்ன கணக்கு போட்டீங்க? வாழ்க்கைன்ற கணக்கை போட்டு அந்த கணக்கில் வந்து விடை வந்து பிரமாதமாக வந்துருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய ஒரு திருநாள். குடும்பப்பற்றே இல்லாத இருந்த நம்மளுக்கு திடீர்னு குடும்பப்பற்று வந்துடும். ஏன்னா அந்தளவுக்கு அடிபட்டுருக்குதுங்க. மன வலி, வெளிவட்டார பழக்கத்தெல்லாம் பார்த்தாச்சு. எல்லாம் காசு இருந்தால் தான் சுற்றி 10 பேர் இருப்பாங்க, காசு இல்லைன்னா ஒரு புத்தம் கூட இருக்க மாட்டாங்கன்றதை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு திருநாளாக இருந்து தான் நீ குடும்பத்து மேலே பற்றா இருக்கிறீங்க. இப்போ தாய் தகப்பு மேலே பாசம், வேலை மேலே வந்து ஆர்வம், நம்ம சம்பாதிக்கணுன்ற எண்ணங்கள் உருவாகக்கூடிய ஒரு நன்னாள் தான் உங்களுக்கு. காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் கன்னிராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரனும் சனியும் சஞ்சரிக்கிறது. ஒரு பாதகாதிபதி கேந்திரம் பெற்றிருந்தால் ஒரு பெண்ணால் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது அம்மாவாக இருக்கலாம், இல்லை நம்பியாக இருக்கலாம். இந்த மாதிரி சில பெண்கள் உங்களுக்கு ஆலோசனைகள், அறிவுரை கொடுக்கக்கூடிய ஒரு திருநாளாக அமைகிறது இன்று அதிர்ஷ்டகரமான எண் 4, 7, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் மரகத பச்சை, கருநீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ சரபேஸ்வரர். துலாம் ராசி நேயர்களே, எதற்கும் அஞ்சாத நெஞ்சங்கொன்ற உங்களுக்கு சில அச்சங்கள் இன்னைக்கு வரும். என்ன அச்சம்னா சாதாரண அச்சங்கள் தான். குடும்பத்துக்கு எப்படி நம்ம வந்து பொன்பொருள் சேர்க்கறது, ரொம்ப குழப்பமாகவே இருந்துட்டு இருக்கிறோமே, இதுக்கு இது விடை கிடைக்குமா, இது ஏதாவது நம்ம வந்து ஒரு விமோச்சனம் கிடைக்குமா, இப்படியெல்லாம் யோசிக்கின்ற நாளாக இருந்தாலும் உங்களுக்கு இதுவரையிலும் அறிமுகமே இல்லாத ஒரு நபர் மூலிமா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருதுங்க. குடும்பம், செல்வம், செல்வாக்கு உயர்த்துறதுக்குன்னே கடவுளை அனுப்பிச்சி வச்ச ஒரு தூதராக இருக்கலாம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனைவிட்ட கொடுத்த வாக்கை வந்து நீ காப்பாற்றிடுவீங்க. அதே மாதிரி மனைவி உங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலம். மனைவி இல்லைன்னா அடுத்த ஸ்டெப்பே உங்களுக்கு இல்லைன்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை. இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 1, 2, 6. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, வெள்ளை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ லட்சுமி. விருச்சிக ராசி நேயர்களே, பறந்துக்கிட்டே இருக்கிறீங்க. வாழ்க்கை என்னைக்கிடா நம்மளுக்கு வந்து ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னும் சில விருச்சிக ராசிக்காரங்க கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. போராட்டம், வீட்டில் போராட்டம், வீட்டுக்கு போகலாமா இல்லை வேலை செய்கிற இடத்துல இருந்துக்கலாமா, 2 மைண்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். சந்திரன் நீச்சம் பெற்ற ராசியில் இன்றைக்கி கோச்சாரம் என்ன பண்ணுதுங்க? ரேவதி நட்சத்திரம் 5ல் சந்திரன். மனச்சஞ்சலம், தேவையில்லாத கற்பனை, நெகட்டிவ் கற்பனை. இது போட்டு அது எடுத்துடலாமா, 5 போட்டு 10 எடுத்துடலாமா, 10 போட்டு 100 எடுத்துடலாம். இந்த மாதிரி சிந்தனைகள் எல்லாம் இனி தவிர்த்து விடுகின்ற ஒரு சிறந்த நாள். தைரியம் வரும், ஒரு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்குள்ளேயே கொடுத்துப்பீங்க. வாழ்க்கை இதாண்டா அப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நன்னாள். 9ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல சூரியன். அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் தேடி வரும். பொதுமக்கள்கிட்ட வந்து நன்மதிப்பு கிடைக்கும். அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வோட பாராட்டும் கிடைக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, கருநீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ முருகன் பெருமான். தனுசு ராசி நேயர்களே, தனக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள். நம்ம நல்லா இருக்கிறோம், அவங்களும் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறது தப்பு அப்படின்ற உணரக்கூடிய ஒரு நன்னாள். காரணம் என்ன? 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்துல சந்திரன் கோச்சார ரீதியில். அது ரேவதி சாரத்தில் இருக்குதுங்க. அப்போ என்னென்னா, நம்ம எதையும் எதிர்பார்த்தோம்,
ஆனால் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நன்னாள். மற்றவங்கள பற்றி புரிஞ்சுப்பீங்க, குடும்பத்தை பற்றி புரிஞ்சுப்பீங்க, சகோதரனை பற்றி புரிஞ்சுப்பீங்க, சகோதரிகளை பற்றி புரிஞ்சுப்பீங்க. ஆனால் புரிஞ்சுக்கிட்டீங்க, ஆனால் அது எல்லாமே நன்மைக்குத்தான் அப்படின்னு உணரக்கூடிய ஒரு நன்னாள். கூட்டு குடும்பம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. எப்போவுமே பார்த்தீங்களா அம்பும் வில்லும் வச்சுட்டு இருக்குது, எய்ம் பண்ணிகிட்டே இருக்கிறோமே, நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது என்ற ஒரு கவலையிலிருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு சிறந்த நாள். நீங்கள் வந்து கலை, இலக்கியம், அரசியலும் சரிங்க, பிரமாதமாக இருக்கும். அடிமை தொழிலுக்கு நீங்கள் போக மாட்டீங்க. அடிமை தொழிலுக்கு போவீங்க, ஆனால் வேலை கற்றுக்கிறதுக்காக போவீங்க. வேலை கற்றுக்கிட்டு வந்துட்டு நீங்கள் சுயமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்று அமைகிறது. அதே நேரத்தில் தாயின் தகப்பனும் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க, நீங்கள் வந்து அவங்களுக்கு சாதகமாக இருப்பீங்க. அதே நேரத்தில் மனைவி வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய அற்புதமான மனைவி. மனைவி சொல்லு மந்திரன்ற மாதிரி இருந்தீங்களாவே இன்றைக்கி வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 1, 2, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, மஞ்சள். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ வராகி அம்மன். மகர ராசி நேயர்களே, தனக்கு என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியம் உதிக்கின்ற ஒரு சிறந்த நாள். வாழ்க்கையில் மட்டுங்க வைராக்கியம் இல்லைனாவே வாழ்க்கை சுவை இருக்காதுங்க. உப்பு போட்டால் எப்படி சுவைக்கும், அந்த மாதிரி வைராக்கியத்துக்குள்ளே உப்பு போட்டுருவீங்க, அதை ரசிப்பீங்க. என்றைக்குமே உங்களை வந்து ரசனை உள்ள ராசி எதுன்னா மகர ராசி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா ரசிப்பீங்க, அன்பாக கொடுப்பீங்க. வாழ்க்கை என்ன மொத்தம்னா அன்பு தான் அப்படின்னு தீர்மானிக்கின்ற இந்நாள் உங்களுடைய குடும்பத்துக்கு தனவரவு வரும். காரணம் 3ஆம் இடத்துல சந்திரன் கோச்சார் ரீதியில், 3ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல குரு, சூரியன், 5ல் செவ்வாய். மாணவர்களுக்கு பள்ளியில் வந்து பிரமாதமாக இருக்கும், கௌரவம் கிடைக்கும். தாய் தகப்பனுக்கு கௌரவம் கிடைக்கும் பள்ளியில். இப்படியாப்பட்ட பிள்ளையை பெற்றதுக்கு எவ்வளோ வரம் பண்ணீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பெரிய புகழ் கிடைக்கும். அதே நேரத்தில் வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலிமா உங்களுக்கு வந்து கௌரவம் கிடைக்கும், பொன் பொருள் கிடைக்கும், ஆடை ஆபரணங்கள் கிடைக்கும். பெண்களால் மட்டும் சிறு கவனமாக இருக்கிறது நல்லது. இன்று உங்கள் அதிர்ஷ்டகரமான எண் 4, 7, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், வெள்ளை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ நரசிம்மர். கும்பராசி நேயர்களே, மற்றவங்களுக்கெல்லாமே உதவி பண்ணக்கூடிய ஒரு உன்னதமான ராசி அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நான் கும்பராசியில் பிறந்துட்டேன், நான் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணுன்னா இதே இதாகிடும், ஒரு பைத்தியம் முடித்த மாதிரி எனக்கு சாப்பாடு போடுவாங்க, எதா கஷ்டத்துக்கு உதவி பண்ணும், அந்த மாதிரி ராசியில் பிறந்துட்டு புண்ணியத்தை தேடி கொள்கின்ற ராசி தான் கும்பராசி. கும்பராசின்னு சொன்னாவே பார்த்தீங்களா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கும்பராசியை பார்த்துட்டு போனாவே அவங்களுக்கு யோகம். இப்போ கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா எந்த முடிவும் எடுக்க முடியாமல் தடுமாற்றத்தில் இருக்கிறீங்க. அந்த தடுமாற்றத்துக்கு நீங்கள் செஞ்ச புண்ணியம்தான் உங்களை காப்பாற்றுதுங்க. ஏன்னா குரு பார்வைப்பட்டுருக்குதுங்க 2ஆம் இடத்தை, உங்கள் வாக்குஸ்தானத்தை குரு பார்க்குது. அதே நேரத்தில் சூரியனோட சேர்ந்து பார்க்குதும் போது கணவன் உங்களுக்கு சாதகமாக இருப்பார். அதே மாதிரி மனைவியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பெண்களுக்கு இந்நாள் ஒரு இனிய நாளாக அமையும். ஏன்னா பெண்கள் தான் இந்த ராசியில் வந்து மிகப்பெரிய யோக தடைய போகிறாங்கன்றது நிச்சயம். அதே நேரத்தில் பார்த்திங்களா மாணவர்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய இடத்துக்கு போவாங்க. உயர்கல்வி அப்படின்றது இவங்களுக்கு இன்று கிடைக்கின்ற ஒரு நன்னாள். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கு பார்த்திங்களா பாராட்டு, புகழ் எல்லாமே கிடைக்கின்ற ஒரு திருநாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, கருநீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஆண்டாள். மீனராசி நேயர்களே, இன்று கோச்சாரம் உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிக்காரு. இப்போ தினம் பார்த்தீங்களா வாழ்க்கையில் புது புது ஆட்களை சந்திக்கக்கூடிய மீனராசி இன்றைக்கும் ஒரு புது ஆளை சந்திப்பீங்க. காரணம் என்னென்னா நீங்கள் பொதுஜன வாசி. நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க மேலே வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க, சுதந்திர பறவை நீங்கள். ஏன்னா கடல் அலையை பார்த்தீங்கன்னா நிறுத்த முடியாது, அந்த மாதிரி உங்களையும் நிறுத்த முடியாது. நீங்கள் ஓடிட்டே இருக்கக்கூடிய ஒரு ராசி. அதே நேரம் உங்களுடைய புகழ், செல்வம், செல்வாக்கு எப்போவுமே நிரந்தரமாக இருக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு முடிவெடுப்பீங்க. அதே சில பேர்த்த நம்பி நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்னா கவலைப்பட மாட்டீங்க. அவங்க தான் ஏமாந்துட்டாங்க நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இன்னொரு தடவை உங்களை தேடி வரணும் அவங்க. ஏன்னா உங்களோட ராசி பார்த்திங்கன்னா எப்பவுமே மோட்ச ராசி. மோட்சம் அடையணும்னா உங்களை பார்க்கணும், விமோச்சனம் அடையணும்னா உங்களை பார்க்கணும். ஆனால் மீனராசிக்குன்னு ஒரு தத்துவம் இருக்குதுங்க. ஏன்னா அது குரு பகவான் ஆட்சி பெறக்கூடிய இடமும்
சுக்கிர பகவான் உச்சம் பெறக்கூடிய இடமாகத்தான் மீனராசி. ஆடை ஆபரணங்கள் ஒரு படோடப வாழ்க்கை வாழணுன்னா மீனராசிக்காரங்க பழக்கமாக இருந்தால் போதும். ஆனால் அந்த மீனராசிக்கு இன்று சில விஷயங்களை எடுத்து அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு யோகம் உண்டு. சிறு அலைச்சல்கள் இருந்துகிட்டே இருக்கும். அலைச்சல் இருந்தால் தானே வாழ்க்கை. ஏன்னா ஒரே இடத்துலேருந்து எல்லாம் நடந்துச்சுன்னா அது வாழ்க்கை இல்லையே, ருசிக்காது இல்லை. அதனால் இன்றைக்கி உங்களுடைய ஒவ்வொரு திட்டங்களும் நடைமுறைக்கு வரும். மாணவர்களுக்கு சிறப்பான நற்பலன் கிடைக்கும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். பெற்றோர் மேலே அதிக அன்பு வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி சொல்லிகிட்டே போனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நன்னாள். இன்று உங்கள் அதிர்ஷ்டகரமான எண் 3, 5, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ கற்பக விநாயகர். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடியில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆன்லைனில் ஆடி அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7357421335. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள்.